ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து லவ் ஆஃப்டர் மேரேஜோட எபிசோட் 6. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் ஜிமின் யூங்கி எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே எல்லோரும் கொஞ்சம் நேரம் சோஃபாவில் உட்காராங்க. அப்போ யூஞ்சி சொல்கிறா ஜிமின் கிட்ட, நீ ரொம்ப டயர்டாக இருப்பல, நீ போய் ரெஸ்ட் எடு, வா நான் உனக்கு யூங்கியோட ரூம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் ரூமில் விடுறான். பார்த்தா ரூம்லாம் எல்லாம் டெக்கரேட் ஆகி பெட்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி இருக்குது. எது வேணாலும் நீ கூச்சப்படாமல் என்கிட்ட கேளு, நானும் உன்னோட அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி யூஞ்சி சொல்கிறான். உடனே ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான். ஓகே ஆண்டி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். யூஞ்சியும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போகிறான். உடனே ஜிமின் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து யூங்கி உள்ளக்குள்ளே வரான். யூங்கி அப்படியே ஜிமின் பக்கத்தில் வரான். ஜிமினும் யூங்கி பார்க்குறான். ஸோ ரூம்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்குறான். உடனே ஜிமின் கொஞ்சம் டீசிங் டோன்லேயே சொல்கிறான். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோதானா, ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்குறான். உடனே ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் நம்பவே முடியல, நீ நான் நம்மளோட பேபி எல்லோரும் இப்போ ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். எல்லாமே ஸ்பீடாக போன மாதிரி தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். எனக்கு எப்போ நம்ம பேபியை பற்றி தெரிஞ்சிச்சோ அப்போயே எனக்கு எல்லாமே ரைட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். இனிமேலும் நான் உனக்காண்டி எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். உடனே யூங்கி அப்படியே ஜிமினோட வயிற்றில் கை வைக்கிறான். ஹாய் பேபி, நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜிமின் சிரிக்கிறான். நீ நல்ல அப்பாவாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் கூட இருந்தால் எல்லாமே ரைட்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். உடனே ஜிமின் நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜிமினும் யூங்கியும் ஹக் பண்ணுறாங்க. அப்போ யூங்கி சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இல்லையா, நீ போய் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் ஆமாம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே யூங்கி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா சேஞ்ச் பண்ணுறதுக்கு, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜிமின் ஹக்கை பிரேக் பண்ணிடுறான். நீ என்னை டீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் உன்னைய டீஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா, சரி நான் உனக்கு சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி யூங்கி கேட்குறான். உடனே ஜிமின் வேணாப்பா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படி ப்ளேஃபுல்லாக விளையாண்டுட்டு அப்படியே நைட்டும் போயிடுது. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கும் டேஹங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா எல்லாமே முடிஞ்சோடனே டேஹங் ஜின் டேஹங் ஜங்குக் ரூமில் கூட்டிகிட்டு போய் விடுறான். ஸோ டேஹங் அப்படியே பெட்டில் உட்காடுறான். இப்போ பார்த்தா அவனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் இப்போ, அவன் பக்கத்தில் வந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்பன்னு பார்த்து ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டேஹங் ரொம்ப பயப்படுறான். அவன் அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ ஜங்குக் டேஹங் பார்க்குறான் பெட்டில் உட்காந்துருக்கத. ஜங்குக் அப்படியே திரும்பி டோரை லாக் பண்ணுறா. அதை பார்த்தோன்னே டேஹங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கான். டேஹங் பக்கத்தில் நடந்து போகிறான். ஆனால் டேஹங் ஜங்குக்கு பக்கத்தில் வராந்திருந்து ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்கான். அப்படியே ஜங்குக் பெட்டு பக்கத்தில் போனோடனே அப்படியே நிற்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே இருந்து அப்படியே டேஹங் பார்க்குறான். அப்படியே ஜங்குக் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு அவன் கரேஜை கொண்டு பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் முன்னாடி பேசினதும் இல்லை, பழகினதும் இல்லை, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான். அதனால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். உடனே டேஹங் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே ஜங்குக் தேங்க்யூ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, புரிஞ்சுக்கிட்டதுக்கு, எனக்கும் இதே தான் சொல்லணும்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உடனே ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காரான். இங்கே பாரு டேஹங், நீ என்னை லவ் பண்ணல, நானும் உன்னை லவ் பண்ணல. ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ரஷ் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நம்ம டைம் எடுத்துகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே டேஹங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜங்குக் கிட்டேருந்து அவன் கம்ஃபர்ட்டை தான் பார்க்குறான். நீ என் கூட ஃபார்மலாக இருக்கணும்லாம் ஒரு அவசியம் இல்லை, நம்ம மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாதுல்ல,
நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். அப்போ ஜங்குக் வந்து அவனோட கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். ஹாய், நான் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். உடனே வந்து அவனும் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு ஹாய், நான் டேஹுங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ நைஸ் நேம், நைஸ் டு மீட் யூ டேஹுங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கொஞ்சம் ஜோக் பண்ணுறான். அப்போ வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே கிளாக்கை வந்து பார்க்குறான். இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உனக்கு டயர்டாக இல்லையா, லேட் நைட்டும் ஆயிடுச்சு, வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து நான் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஹுங் வந்து அவனோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து அப்படியே டேஹுங் என்னென்ன பண்ணுறானோ அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு டேஹுங் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறான். வந்தோடனே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் எந்திரிச்சு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரான். ஸோ ஜங்குக்கும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறான். வெளில வந்தோடனே வந்து அவன் பெட் பக்கத்தில் போய் தலைவாணியே பெட்ஷீட்டே எடுக்கிறான். நீ வந்து பெட்டில் தூங்கு, நான் வந்து சோஃபாவில் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து நீங்கள் ஏன் சோஃபாவில் போகிறீங்க, நம்ம 2 பேர் வந்து பெட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக் வந்து நீ ஷோரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணிட்டு சொல்கிறான். எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் வந்து உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜங்குக்கும் அப்படி டேஹுங் வந்து அவன் மேலே ட்ரஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி ஒரு ஸ்மைல் வந்து வருது. தேங்க்யூ, நான் வந்து பயந்துட்டேன் நீ வந்து என்னை சோஃபாவில் படுக்க சொல்லிடுவேன்னு. ஏன்னா வந்து சோஃபா வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை பெட்டை கம்பேர் பண்ணுற போது. ஸோ அதனால் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே சிரிக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அப்படியே பெட்டில் வந்து படுக்கிறாங்க. படுத்தோடனே டேஹுங் வந்து குட் நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜங்குக்கும் குட் நைட் சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ காலையில் வந்து ஆயிடுது. காலையில் ஆனோடனே டேஹுங் வந்து எழுந்திருக்கிறான். அப்படியே வந்து அவன் இந்த சைடு வந்து திரும்பி படுக்கிறான். அப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா ஜங்குக் வந்து படுத்திருக்கான். உடனே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஜங்குக்கை பார்த்து டேஹுங் வந்து சிரிக்கிறான். ஜங்குக் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். இது ஜங்குக் பேசினது எல்லாத்தையும் நினச்சி டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஸ்லோவாக எழுந்துச்சி டேஹுங் வந்து பாத்ரூம்குள்ளே வந்து போகிறான், ஜங்குக்கை வந்து எழுப்பி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே வந்து போகிறான். போனால் வந்து ஜின் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணுறான். டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே வா உட்காரு, நான் வந்து உனக்கு டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே வந்து டேஹுங் வந்து இல்லை நீங்கள் உட்காருங்க, நான் போய் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து ஜின் வந்து கொஞ்சம் ப்ரௌடாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸோ டேஹுங் வந்து ஒரு டீ கப் எடுத்துகிட்டு ஜின் பக்கத்தில் வந்து உட்காரான். நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹுங் வந்து ஆமாம் நான் நல்லா தூங்கினேன், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நானும் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். நீ வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஏதாச்சும் வந்து ஸ்வீட் வந்து ஆக்கணும், ஏன்னா வந்து அதுதான் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உனக்கு ஆக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். உடனே வந்து டேஹுங் வந்து அப்படியே நர்வஸாக வந்து பார்க்குறான். அவன் வந்து ஃபஸ்ட் நாளே இவங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ண விரும்பலை, அதனால எனக்கு வந்து ஆக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்லிடுறான். குட். அப்புறம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே நீனும் ஜங்குக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறான். நீ போய் இப்போ ஜங்குக்கை வந்து எழுப்பு, இல்லைன்னா அவன் வந்து ஃபுல் டே தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். உடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் டீ கப்லாம் எடுத்துகிட்டு போகிறான். உடனே வந்து ஜின் வந்து டேஹுங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ஜுன்கிட்ட வந்து சொல்கிறான். இவன் வந்து டேஹுங் வந்து ஜங்குக்கு வந்து பெர்ஃபெக்டான ஆள், ஏன்னா நான் வந்து டீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லவே இல்லை, ஆனால் வந்து அவன் எடுத்துகிட்டு போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து நம்ஜுன் வந்து ஆமாம் நம்ம வந்து மிஸ்டேக் எதுவும் பண்ணலை, நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் இப்போ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தெரிலையே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் நேரத்தில் இங்கே தான் வந்துடுவான்ல, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி நம்ஜன் சொல்கிறான். உடனே ஜின்னும் விட்டுறான். ஸோ டேஹுங் வந்து ரூம்குள்ளே வரான். பார்த்தா ஜங்குக் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். உடனே நான் டேபிள் கிட்டே போய் டீ கப்பை வச்சுட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து எந்திரிக்கவே இல்லை. உடனே டேஹுங் வந்து திருப்பியும் ஜங்குக் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி சொல்கிறான். அப்பையும் பார்த்தா ஜங்குக் வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ டேஹுங் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ பார்த்தா ஸ்லோவாக வந்து ஜங்குக்கோட ஷோல்டரில் கையை வச்சு அவனை வந்து எழுப்பி விடுறான். ஜங்குக் எந்திரி, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து 5 நிமிஷமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங் வந்து நான் வந்து அம்மா இல்லை நான் டேஹுங், உன்னை வந்து அங்கிள் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டேஹங் வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து ஜங்குக்கு வந்து எல்லாம் திருப்பி ஞாபகம் வருது, கல்யாணம் ஆனது எல்லாமே. உடனே வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். சாரி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் குட் மார்னிங், இங்கே ஒன்றும் டீ இருக்குது, நீ எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டீ கப் வந்து எடுக்கிறான். அப்போ டேஹங் போகிறான். அப்போ பார்த்தா அப்படி நின்றான். என்னன்னு பார்த்தா அவனோட ட்ரெஸ் வந்து கட்டிலில் வந்து மாட்டிகிட்ருக்கு. ஆனால் டேஹங் வந்து ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கான்னு நினச்சி அவன் வந்து யோசித்து பார்க்குறான். ட்ராமாலலாம் நடக்குமே, அதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது, ஜங்குக்கு பிடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறான். ஆனால் ஜங்குக்கு வந்து அது கேட்கவே இல்லை. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கொஞ்சம் சவுண்டாக சொல்கிறான். என்னது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே விடுன்னு அப்படின்னு சொல்கிறான். என்னத்தை விடுன்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். அப்போ பார்த்தா டேஹங் வந்து திரும்பி பார்க்குறான். பார்த்தா வந்து அவனோட டீ வந்து ஜங்குக் வந்து குடிச்சிட்ருக்கான். அவன் 2 கையும் அங்கே தான் இருக்குது. அப்போ தான் கீழே பார்க்குறான், பெட்டில் வந்து மாட்டியிருக்கு. உடனே வந்து டேஹங் வந்து கொஞ்சம் அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அதை வந்து எடுத்து விட்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து கீழே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து டக்குன்னு ஓடி போயிடுறான். ஜங்குக் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்கான், என்னடா நடக்குதுன்னு. இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து அப்படியே யூங்கியோட ஆர்ம்ஸில் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் அப்படியே எந்திரிக்கிறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து ஆல்ரெடி முழிச்சிட்டு தான் இருக்கான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜிமினும் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து ஜிமினை வந்து ரொம்ப டைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு எப்பயுமே நம்ம வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் தான், ஆனால் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு நாள் உங்கள் வீட்டில், நான் வந்து உங்கள் பேரண்ட்ஸை வந்து டிசப்பாயின்ட் பண்ண நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா யூங்கி வந்து கொஞ்சம் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு இது வந்து நம்ம வீடு, என் வீடு இல்லை, அதுவும் இல்லாமல் என்னோடய பேரண்ட்ஸும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே வந்து ஜிமின் வந்து இல்லை, இருந்தாலும் வந்து நான் வந்து உன்னோட பேரண்ட்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து யூங்கி வந்து நீ வந்து என்னோடய பேரண்ட்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற, ஆனால் உன்னோட ஹஸ்பண்டை வந்து நீ டிசப்பாயின்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து நீ பெரிய ட்ராமா கிங் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க. சரி நீ போய் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து சொல்லிடுறான். ஸோ ஜிமின் ரெடி ஆகிட்டு ரூம்லேருந்து வெளில வரான். அப்போ பார்த்தா யூங்கி ஹோசக் 3 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து எல்லோரும் வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நீ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் வந்து ஆக்கணும், சிம்பிளான ஸ்வீட் ஆக்கு, ஏன்னா வந்து ரொம்ப வேலை இருக்கிறத பண்ணாத, ஏன்னா நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வந்து அங்கேருந்து எந்திச்சு போயிடுவான். போனோடனே பார்த்தா ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, அப்படியே உட்காந்துருக்கான். உடனே வந்து யூஞ்சியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீ வந்து இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து இது வந்து உன்னோட வீடு, நீ வந்து கம்ஃபர்டபுளாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். ஜிமினுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, இவங்க வந்து நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. நான் போய் வந்து ஸ்வீட்டு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போகிறான். போனோடனே யூஞ்சி வந்து நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு இது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சியும் வந்து சொல்கிறா. சொன்னோடனே ஜிமின் வந்து இல்லை ஆண்டி, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துறான். உடனே வந்து ஜிமின் வந்து கிச்சனுக்கு வந்து போயிடான். ஜிமின் போனோடனே யூஞ்சி வந்து அப்படியே சோகமாக வந்து உட்காந்துருக்கா. அப்போ வந்து ஹோசக் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, டேஹங்கோட ஃபஸ்ட் நாளும் அது அங்கே தானே, அவனுக்கு வந்து குக் பண்ண கூட தெரியாது, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி தெரில அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக் வந்து நம்ம பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட், அவன் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்கிறான். நான் கால் பண்ணி அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கவா அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். உடனே வந்து ஹோசக் வந்து அவன் எனக்கு ஃபஸ்ட் டே நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, அவனுக்கு ஏதாச்சும் வேணுன்னா அவனே கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சியும் வந்து விட்டுறான். சரி நான் போய் ஜிமின் என்ன பண்ணுறான்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரேயோடையே போகிறான். பார்த்தா அவனுக்கு வந்து நல்ல வாசம் வந்து வருது. உடனே வந்து யூஞ்சி வந்து இந்த வாசம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஸ்மெல் நல்லா இருக்க மாதிரி டிஷ்ஷும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து கண்டிப்பாக இது நல்லா தான் இருக்கும், நான் போய் டேபிளை வந்து செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து போயிடறான். ஸோ இவங்க எல்லோரும் செட் பண்ணி வச்சோடனே யூங்கியும் ஹொசுக்கும் வந்து உட்காந்துறாங்க. எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து யூஞ்சி வந்து ஜிமின் வந்து சொல்கிறான், நீனும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் உட்காந்து
ஜிமின் ஆக்கின ஸ்வீட் வந்து சாப்பிட்றாங்க. வா இது ரொம்ப நல்லாயிருக்கு, யூஞ்சி ஆக்கிறதோட ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஹோசக் வந்து சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து அப்போ நான் வந்து கிச்சன்லேருந்து டிஸ்மிஸ் வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து யூங்கி வந்து இல்லைம்மா நீங்கள் ஆக்குறது நல்லாயிருக்கும், ஆனால் இது வந்து அதோட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஸோ எல்லோரும் வந்து ஜிமினுக்கு வந்து கிஃப்ட் வந்து தராங்க. ஜிமினும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ இன்றைக்கி ஆக்குனதுக்கு வந்து இது வந்து பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தராங்க. யூங்கியை வந்து பார்க்குறான். கொஞ்சம் நேரம் கழித்து இவனை வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே யூங்கியும் சரின்னு சொல்லிடுறான். ஸோ அடுத்த சைடு வந்து டேக்குங்க என்ன பண்ண போகிறான், சமைக்க தெரியாமல் என்ன பண்ண போகிறான்னு சொல்லி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.